அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த காணொலி என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் ஒருத்தவங்க என்ன பண்றாங்க, ஓட்டு கேட்டு போறாங்க. அந்த தொகுதிக்கு உட்பட்ட ஒரு ஊருக்கு ஓட்டு கேட்டு போறாங்க. அப்படி போகும்போது என்ன அப்படின்னா, அவங்க நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க. அப்படி ஓட்டு கேட்டு போக அவங்களுக்கு வளகாப்பு நடத்துறாங்க. அதான் ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு தேர்தல் களமே ரொம்ப விறுவிறுப்பாகவும் ரொம்ப ஒரு வித்தியாசமாகவும் இருக்கு. அப்படிங்கிற போது இந்த கட்சியிலிருந்து ஓட்டு கேட்டு போகக்கூடிய இந்த அக்காவுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆராத்தி எடுத்து அப்படியே அழகா தலையில பூவை வைக்கிற அந்த காட்சியெல்லாம் பார்க்க முடியும். அவ்வளவு அழகா வளைகாப்பு நடத்தக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிற போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் நடந்த அரசியல் களத்துல, இதுவரைக்கும் நடந்த அரசியல்கள்ல, இந்த தேர்தல், இந்த பயணத்துல, இந்த பிரச்சாரத்துல இப்படி யாருக்கும் வளைகாப்பு நடத்தியது இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. எவ்வளவு அதிசயமா நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த காணொலியை பார்க்கும்போது நாம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒரு நிறைமாத கர்ப்பிணி நம்ம வீட்டுக்கு, நம்ம பகுதிக்கு ஓட்டு கேட்டு வர்றாங்க. அப்ப அந்த நிறைமாத கர்ப்பிணிக்கு வளைகாப்பு நடத்த வேண்டும் என்கிற இந்த அறிவு சிந்தனை இருக்கு பத்தியா, அது மக்கள்கிட்ட இருக்கு. ஏன்னா சிந்திக்கிற மக்கள் மட்டும்தான் இப்படி செயல்படுவாங்க. சிந்திக்கிற மக்கள் மட்டும்தான் இப்படி வரவேற்பு கொடுப்பாங்க. சிந்திக்கிற மக்கள் மட்டும்தான் ஓட்டு கேட்டு வரக்கூடிய வேட்பாளர்களை தகுந்த முறையிலே நல்ல ஒரு உபசரிப்பு செய்வாங்க. நம்ம ஓட்டு கேட்டு வர்றாங்க வர்றது அப்பாற்பட்ட விஷயம். நம்ம வீட்டுக்கு ஒரு மனுஷன் வர்றான் அப்படின்னா நம்ம வரவேற்கும்ல. அந்த மாதிரிதான் இந்த பகுதியில இப்படி ஒரு சிறப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். பார்க்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கண்களில் இருந்து கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு இந்த காட்சி நம்மளுடைய மனசை போய் தச்சிருக்கு அப்படின்னா, இது எந்த ஒரு அரசியல் வேட்பாளருக்கும் இப்படி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை. ஒரு சில வேட்பாளர்லாம் ஒரு வீட்டுக்கு போய் ஓட்டு கேட்குறாங்க. அந்த வீட்டில் உள்ளவங்க உங்களுக்கு ஓட்டே போட மாட்டேன் அப்படின்னு கட்டையை கொண்டு அடிக்கிற காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் உள்ள வேட்பாளர்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு சிறப்புகள் எல்லாமே நடக்கும். ஒரு ஊரில் போய் ஒருத்தர் ஓட்டு கேட்க போறாங்க, காசு கையில் கொடுக்குறாங்க. ஏன் தலைவர் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கே குழந்தைகள் வரிசையா நின்று காசு கொடுக்குற அந்த காட்சி தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இதெல்லாம் ஒரு பேரன்பினுடைய வெளிப்பாடாக தான் நம்ம பார்க்கிறோம். அப்படி ஒரு சிறப்பு இந்த தேர்தல் களத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த காட்சியை பார்த்து எப்படி இந்த அக்கா இவ்வளவு மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாம இந்த காணொலி மூலமாக நாம பார்க்க முடியும்.